பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை ஸ்தோத்திரங்கள். இந்த காலை வேளையில நம்ம நேற்றைய தினத்துல கடந்த நாட்கள் முழுவதுமாக நம்ம பார்த்தது ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவம். அதற்கு பிறகு பூமியில என்ன நடந்தது என்பதை குறித்து பார்த்தோம். இப்பொழுது மணவாட்டி என்பது யார்? ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் தான் மணவாட்டி. இந்த மணவாட்டி என்ன ஒரு சம்பவத்துக்குள்ள திணிக்கப்படுகிறார் என்பதை குறித்து நம்ம இன்றைக்கு பார்ப்போம். இந்த மத்தேயு 22 அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். முதலாவது, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அந்தபடியே இந்த 22 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 2 விதமான கேட்டகரியே சொல்லப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்கள் யார்? யூதர். இயேசு கிறிஸ்து யூத வம்சத்தை சார்ந்திருக்கிறபடியினாலே அழைக்கப்பட்டவர்களாய் அவர் தேடிப்பு அநேக பரிசுத்தவான்களை ஊழியத்துக்கென்று நம்ம 12 சீஷர்களை பார்க்கும்போது அவராக நேராக சென்று அவர்கள் எங்க இருக்கிறாங்க அவங்க எல்லாரையும் என் பின்னே சென்று வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொன்னதை நம்ம பார்த்திருக்கிறோம். அது போல அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் ஒரு சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு சிலர் தான் ரகசிய வருகையில பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக எடுத்தப்பட்டவர்கள். அவர்கள் தான் மணவாட்டி. ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணாங்க? அந்த கல்யாண விருந்துக்கு அந்த ராஜாவானவர் தன்னுடைய சேவகர்களை அனுப்பி அழைக்கப்பட்டவர்களை அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாரும் அசட்டை பண்ணினார்கள். ஒரு பொருட்டை மதிக்கவில்லை. நான் ஒரு வயலை வாங்கினேன், நான் அங்க போக வேண்டும், நான் இங்க போக வேண்டும், உலகத்தில் உள்ள காரியங்கள் இருக்கிறது என்று அசட்டை பண்ணினார்கள். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? ராஜா கோபம் கொண்டு அவர்களெல்லாம் விடுங்க, வரவாட்டி பரவாயில்லை, நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஊர்ல போய் மீதி இருக்கிற ஜனங்களை அழைப்போம் என்று சொல்லி இவர் என்ன சொன்னாராம்? போய் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாரை குறிக்கிறதுனா புறஜாதி மக்களாகிய நம்மை குறிக்கிறது. நம்மை தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆகினால நம்மை, புறஜாதி மக்களான நம்மை ஒரு சிலராய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதிலே ஒரு சிலராய் பரலோக ராஜ்யத்துக்குள்ள மணவாட்டியாய் கடந்து போனார்கள். அந்த மணவாட்டி ஓடுதான் பரலோக ராஜ்யத்துல திருமணம், கல்யாணம் என்கிற அந்த காரியம் பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய கூடாரத்துல நடக்கிறது. அந்த மணவாட்டி என்று தகுதி பெற்றவர்கள் தான் என்ன செய்வார்களாம்? தேவனோடு மணவாட்டி என்ற அந்தஸ்தை பெற்றபடியினாலே அவர்கள் இந்த ரகசிய வருகையெல்லாம் முடிந்து பகிரங்க வருகையும் போது 1000 வருட அரசாட்சியில அவங்க என்ன செய்வாங்களாம்? நம்மளை ஆளுகை செய்கிறவர்களாக கடந்து வருவார்கள். மீதி கைவிடப்பட்டவர்கள், மீதி புதுதாய் இந்த உபத்திரவ காலத்துல ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த நாட்கள்ல அந்த 1000 வருட அரசாட்சியில நம்ம பூமியின் மக்களா வாழ்கிற மக்களாய் காணப்படுவோம். எப்படின்னா, எப்படி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னு தெரியல. தேவனோடு மணவாட்டியாய் வாழ்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவருடைய மணவாட்டின்ற அந்தஸ்தோடு ரகசிய வருகையில பரிசுத்தவான்களை, நீதிமான்களை, புத்திமான்களை எடுத்துக்கொள்ளப்பட்டதா அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் மிகுந்த அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்து முடித்தவர்களா அவங்க வாழ்ந்தாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு சொல்றாரு இல்லையா, அந்த 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து கொடுத்தவங்களுக்கு உத்தமும் ஊழியமும் உண்மையுமான ஊழியக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அழைக்கிறாரு இல்லையா? அது போலதான் என்னன்னா, ஆண்டவர் நம்மளை அழைத்து உத்தமும் உண்மையும் உள்ள அவங்களுக்கு அநேகருக்கு அதிகாரியாக வைத்தார். பரலோக ராஜ்யத்துல 1000 வருட அரசாட்சியில அவங்க என்ன பண்ணுவாங்க? அது பூமியில நம்மை ஆளுகை செய்கிறவர்களா இருப்பார்கள். நம்ம எல்லாரும் அவருக்கு கீழே, நம்ம எல்லாரும்னா கைவிடப்பட்டவர்கள், மீதி இருக்கிற கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டு உபத்திரவ காலத்துல இருந்து ரட்சிக்கப்பட்டு தப்பித்து எல்லாவற்றுக்கும் மீண்டு வந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்களா? அந்த 1000 வருஷ அரசாட்சியில எல்லாம் உலகத்துல காணப்படுகிற ஜனங்களா இருப்பார்கள். ஆகையினால ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறவள் தான் மணவாட்டி. அவளோடுதான் பரலோக ராஜ்யத்துல திருமணம். அவள் தான் ஆளுகை செய்கிறவளா இருக்கிறாள். இப்பொழுது உங்க எல்லாருக்கும் புரிகிறதா?
ரகசிய வருகையில ஏன் போக வேண்டும்? அப்படி போனாதான் நம்ம மணவாட்டி என்கிற ஒரு அந்தஸ்தையை பெற்றுக்கொள்ளுகிறோம். அழைக்கப்பட்டவர் அநேகர் சொல்லும் போதே அது தொகைக்கு இல்லாததா இருக்குது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர், அந்த ஒரு சிலர் தான் என்ன பண்ணாங்க? கல்யாண விருந்துக்குள் பிரவேசித்தாங்க, உணவு உண்டு, ராஜாவோடு மகிழ்ச்சியா இருந்தாங்க. அவங்க தான் மணவாட்டி என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ரகசிய வருகை எவ்வளவு முக்கியமானது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அதற்கு ஆயத்தப்படுங்கள். ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. ஒவ்வொரு நாளும் இதை கேட்கிற ஜனங்களுக்கு நீங்க எச்சரிக்கையா சொல்லி கொண்டு வருகிறீர். அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள எந்த சூழ்நிலையும் அந்த கிறிஸ்துவின் கையில மாட்டிக்கொள்ளாதபடிக்கு பார்த்துக் கொள்ளும். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.